அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் பயான் பார்க்கலாம். இந்த பயானில் கணவன் மனைவி இருவரும் தஹஜ்ஜுத் தொழுவதின் சிறப்புகள் என்னென்ன, தஹஜ்ஜுத் தொழ நியத் செய்தாலே கூலி கிடைக்கும், தஹஜ்ஜுத் தொழுகுவது நேரம் எதுவாக இருக்கும், தஹஜ்ஜுத் தொழுகையில் என்னென்ன சூறாக்கள் ஓதலாம், தஹஜ்ஜுடைய தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் தொழுக வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள், தஹஜ்ஜுத்தில் துஆ கேட்பது எவ்வளவு அவசியம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் கேட்ட துஆ மற்றும் குர்ஆனில் உள்ள துஆக்கள், இதை பற்றியெல்லாம் இந்த பயானில் பார்க்கலாம். பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். தஹஜ்ஜுத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். தஹஜ்ஜுத் தொழுகையுடைய சிறப்புகள். இந்த தொழுகை அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்திற்கு முன்பாக சுமார் 3:30 மணி அளவில் தொழுகும் நேரம் தஹஜ்ஜுடைய தொழுகை என்று கூறப்படுகிறது. சஹருடைய நேரமாகவும் இருக்கின்றது. இந்த தொழுகையின் பற்றிய சிறப்பான ஹதீஸ்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது ஹதீஸ். நிச்சயமாக இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா அடியானிடம் மிகவும் நெருக்கமாகி விடுகின்றான். உம்மால் முடிந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்வீராக என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக ஹஸ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் ஹாக்கிம். 2வது ஹதீஸ் புகாரி என்ற நூலில் இருக்கின்றது. ஒவ்வொரு இரவிலும் 1/3 பகுதி எஞ்சியிருக்கும் பொழுது நம்முடைய இறைவன் அல்லாஹ் உலக வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் துஆ கேட்பவர்கள் யார், அவர்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னிடம் தன்னுடைய தேவைகளை கேட்பவர்கள் யார், நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யார், நான் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்றேன் என்று கூறுகின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரமலான் நோன்புக்கு பிறகு நோன்புகளில் மிகவும் சிறந்தது முஹர்ரம் மாத நோன்பு. ஃபர்லு தொழுகைகளுக்கு பிறகு தொழுகைகளில் மிகவும் சிறந்தது இந்த இரவு தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகையாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். தஹஜ்ஜுடைய தொழுகையை அவசியம் தொழுதுவாருங்கள். ஆட்டிலிருந்து பால் கறக்கும் பொழுது அந்த நேரம் கிடைத்தாலும் சரியே, இஷாவுக்கு பிறகு எந்த தொழுகை தொழுதாலும் அது தஹஜ்ஜத்தை சார்ந்ததே என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் தப்ரானி. தஹஜ்ஜுடைய தொழுகையை அவசியம் தொழுதுவாருங்கள். அது உங்களுடைய முன்னோர்களில் நல்லவர்களுடைய வழிமுறையாகும். இதன் மூலம் உங்களுடைய அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகமாக கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், தீமைகளிலிருந்து காக்கப்படுவீர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் ஹாக்கிம்.
சொர்க்கத்தில் உள்ளே உள்ளவைகள் வெளியேவும் வெளியில் உள்ளவைகள் உள்ளேயும் காட்சியளிக்கக்கூடிய மாடங்கள் இருக்கின்றன. இந்த மாடங்களை மக்களுக்கு உணவளித்து மக்களுக்கு மத்தியில் சலாமை பரப்பியும் மக்கள் எல்லோரும் தூங்கிய பொழுது இரவு நேரங்களில் தொழுது வந்தவர்களுக்காக அல்லாஹு தாலா தயாரித்து வைத்திருக்கின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பல்வேறு செய்திகள் சொன்னார்கள். அதில் ஒன்று முஃமினுடைய சிறப்பு தஹஜ்ஜுத் தொழுகையில் உள்ளது என்று கூறியிருக்கின்றார்கள். நூல் தபரானி. 5 நேரமும் ஃபஜர், லுஹர், அசர், மஹரிப், இஷா ஆகிய தொழுகைகளில் ஃபர்லான தொழுகைகளை கட்டாயமாக தொழுக வேண்டும். அதன் பிறகு தஹஜ்ஜுடைய தொழுகை சிறப்பான தொழுகையாக இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய தொழுகையில் எழுந்து அமர்ந்து என்ன துவா செய்தாலும் அல்லாஹு தாலா அதை தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். ஹலாலான துவாக்களை தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் தொழுது அழுது துவா செய்து கேட்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் தஹஜ்ஜத் தொழுகுவதின் சிறப்புகள். ஒரு மனிதர் இரவில் எழுந்து தன்னுடைய மனைவியை எழுப்பிவிட்டு அவரும் அவரது மனைவியும் குறைந்தது 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதால் அந்த இருவரும் அதிகமாக திக்ரு செய்பவர்களில் எழுதப்படுவார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு சயீத், ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் அபு தாவூத். ஒருவர் இரவில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு பிறகு தன்னுடைய மனைவியை எழுப்புகின்றார். அவர்களும் எழுந்து தஹஜ்ஜத் தொழுகிறார்கள். தூக்கம் மிகைத்து அவர்கள் எழுகவில்லை என்றால் அவள் முகத்தில் லேசாக தண்ணீரை தெளித்து எழுப்பிவிடும் மனிதர் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது அருள் புரிவானாக. ஆமீன். அவ்வாறே ஒரு பெண் இரவில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு தன்னுடைய கணவரை எழுப்பினால் அவரும் எழுந்து தொழுதார். அவர் எழவில்லை என்றால் அவர் முகத்தில் லேசாக தண்ணீரை தெளிப்பி எழுப்பிவிடும் பெண்மணியின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் நசாஇ. தஹஜ்ஜத் தொழ நியத் செய்தாலே கூலி கிடைக்கும். ஒருவர் இரவில் தஹஜ்ஜத் தொழுகை எண்ணி படுத்தார். ஆனால் தூக்கம் மிகைத்ததால் அவரால் எழ முடியவில்லை. சுபஹு நேரத்தில்தான் கண் விழித்தார். அவருக்கு அவரது எண்ணத்தின்படி தஹஜ்ஜத் தொழுத நன்மைகள் கிடைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அவரது தூக்கம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த வெகுமதியாக கிடைத்துவிட்டது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் நசாஇ. தஹஜ்ஜத் தொழுகையின் நேரம் எது? இஷாவிற்கு பிறகிலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை தஹஜ்ஜத் தொழுகலாம். எனினும் இரவை 3 பகுதிகளாக பிரித்து 3வது பகுதியில் தொழுகுவது மிகவும் சிறந்தது. தஹஜ்ஜுடைய தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள்? குறைந்தது 2 ரக்காத்துக்கள், அதிகபட்சமாக 8 ரக்காத்துக்கள். விரும்பினால் அதற்கும் அதிகமாகவும் தொழுகலாம். இவற்றை 2 ரக்காத்துக்களாக தொழுகுவது மிகவும் சிறந்தது. 4 ரக்காத்துக்களாகவும் தொழுகலாம். தஹஜ்ஜுடைய தொழுகையில் எந்த சூறாக்களை ஓதலாம்? பரலான தொழுகை வாஜிபுடைய தொழுகைகளில் முதல் ரக்காத்தில் ஓதியதை விட அடுத்த ரக்காத்தில் அதிக ஆயத்துக்களை ஓதுவது மக்ரூஹ். ஆனால் நஃபில் தொழுகைகளில் இது அனுமதிக்கப்பட்டது. எனவே தஹஜ்ஜுடைய தொழுகையில் அதிகமான ஆயத்துக்களை ஓதி நீண்ட நேரம் நிலை நிற்பது, நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூது விரும்பத்தக்கதாகும். எனவே யாசீன், வாக்கியா போன்ற பெரிய சூறாக்களையும் ஓதலாம். அவைகள் மனனமில்லாவிட்டால் சிறிய சூறாக்கள் ஓதி தொழுகலாம். எந்த சூறாக்கள் வேண்டுமானாலும் தொழுகலாம். ஒரே ரக்காத்தில் பல சூறாக்களை ஓதியும் தொழுகலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தஹஜ்ஜுடைய தொழுகையில் 10 ஆயத்துக்கள் ஓதுகிறாரோ அவர் அந்த இரவில் அல்லாஹ்வை மறந்த மறதியாளர்களில் எழுதப்பட மாட்டார்கள். எவர் 100 ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் வணக்கசாலிகளில் எழுதப்படுவார். சுப்ஹானல்லாஹ். எவர் 1000 ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் கிந்தார் குவியலுக்கு சமமான நன்மைகள் பெற்றவர்களில் எழுதப்படுவார். நூல் இப்னு ஹுசைமா. குறிப்பு: கடைசி 10 சூறாக்கள் அலம் தர கைஃபா முதல் சூரத்து நாஸ் வரை ஓதினாலே சுமார் 50 ஆயத்துக்கள் வருகின்றது. எனவே முதல் 2 ரக்காத்துக்களில் 5 சூறா ஓதி தொழுக வேண்டும். அடுத்த 2 ரக்காத்துக்களில் 5 சூறா ஓதி தொழுகவிட்டால் 100 ஆயத்துக்கள் வந்துவிடும். இது 4 ரக்காத்துக்களுக்கு. மேலும் 4 ரக்காத் ஓதி தொழுதுவிட்டால் 200 ஆயத்துக்கள் ஆகிவிடும். பெரிய சூறாக்கள் ஓதினால் இன்னும் அதிக ஆயத்துக்கள் வந்துவிடும். தஹஜ்ஜுடைய தொழுகைகளில் துஆ மிகவும் அவசியம்.
தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ கேட்க நேரம் ஒதுக்க வேண்டும். அதில் பாவ மன்னிப்பு கேட்பதோடு நம்முடைய உலக மக்கள் முஸ்லிம்கள் அனைவரின் நல்ல வாழ்விற்காக துஆ கேட்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் வந்த எந்த துஆவும் ஓதலாம். குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஓதிய துஆ இப்பொழுது நான் கேட்கிறேன். நீங்களும் துஆ கேட்டு ஆமீன் கூறி அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் இரவு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுக பிறகு இதை போல துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், உனது உள்ளத்திற்கு நேர்வழியை கொடுக்கக்கூடிய உனது சிறப்பான ரஹமத்தை உன்னிடம் கேட்கின்றேன். அதன் மூலம் எனது காரியங்களை இலகுவாக்குவாயாக. ஆமீன். அந்த ரஹமத்தின் மூலம் எனது துன்பங்கள் நீக்குவாயாக. நான் இல்லாத பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்களை கண்காணித்துக் கொள்வாயாக. ஆமீன். என்னிடம் உள்ள பொருட்களை அந்த ரஹமத்தின் மூலம் உயர்ந்ததாகவும் கண்ணியமானதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், அந்த ரஹமத்தின் மூலம் ஷிர்க் முஹஸ்துதியை விட்டும் எனது அமல்களை தூய்மைப்படுத்துவாயாக. ஆமீன். அந்த ரஹமத்தின் மூலம் எனது உள்ளத்தில் எனக்கேற்ற நல்ல எண்ணங்களை உதிக்கச் செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த ரஹமத்தின் மூலம் எனக்கு பிரியமானதை எனக்கு தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், தஹஜ்ஜுடைய தொழுகையின் ரஹமத்தின் மூலம் எல்லா தீங்குகளில் என்னும் என்னை பாதுகாத்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், குஃப்ரு என்னை அணுக முடியாத ஈமானையும் நம்பிக்கையையும் எனக்கு தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இருளகத்திலும் கண்ணியமும் சிறப்புமுடைய இடத்தை அடைந்து கொள்ளும்படியான உனது அருளை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், தீர்ப்பு வழங்குபவர்களில் சீரான முறையையும் ஷஹீதுகளுக்கு கிடைக்கக்கூடிய விருந்தோம்பலையும் பாக்கியசாலிகளுடைய வாழ்வையும் யா அல்லாஹ் தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், பகைவர்களுக்கு எதிரான உனது உதவியை நான் உன்னிடம் கேட்கின்றேன். எனக்கு உதவி செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நான் என்னுடைய தேவையை உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன். எனது அறிவு குறைவில் இருந்தாலும் எனது அமல் பலவீனமாக இருந்தாலும் நான் உன்னுடைய அருளுக்கு தேவையுடையவனாக இருக்கின்றேன். யா அல்லாஹ், காரியங்களை சீராக்குபவனே, உள்ளங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியவனே, ஒன்றாக உற்பத்தியாகும் பல்வகை சுவையுள்ள கடல் நீரை ஒன்றையொன்று கலக்காமல் உனது வல்லமையால் நீ பிரிப்பதைப் போல சுவையான நீரை மட்டும் உவர்ப்பு நீரையும் உவர்ப்பு நீரை விட்டும் சுவையான நீரையும் தனித்தனியாக பிரிப்பதைப் போல நரக வேதனையை பார்த்து மனிதன் மரணத்தை வேண்டுவானே, அத்தகைய நரக வேதனை விட்டும் கபருடைய சோதனைகளை விட்டும் என்னை தூரமாக்கி காத்தல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எந்த நல்லவைகள் என் அறிவால் எட்டிவிட முடியாதோ, எதை அடைய என்னுடைய அமலின் பலம் குன்றிவிட்டதோ, எந்த நல்லவைகளை என்னுடைய எண்ணம் அடைய முடியாதோ அந்த நல்லவைகளை உனது படைப்பினங்களில் யாரேனும் ஒருவருக்கு வாக்களித்துள்ளாயோ, எதை நான் உன்னிடம் இதுவரை கேட்கவில்லையோ, அல்லது உன்னுடைய அடியார்களில் யாரேனும் ஒருவருக்கு அதை நீ வழங்க உள்ளாயோ, நான் அதை உண்டமென்று அடைய ஆசைப்படுகிறேன். யா அல்லாஹ், எனக்கு அதை தந்தல்வாயாக. ஆமீன். அகிலங்களின் இறைவனே, நான் உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டால் உன்னிடம் கேட்கின்றேன். பலமான வாக்குறுதி படைத்தவனே, நற்செயல்களில் உரிமையாளனே, உன்னிடம் வேதனை நாளின் அச்சமின்மையும் அருமை நாளில் உனது நெருக்கத்தை பெற்றவர்களிடம் ஆஜராகி இருப்பவர்கள், ருக்கு சுஜூது செய்து கொண்டிருப்பவர்கள், உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதை உன்னிடம் வேண்டுகின்றேன். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ கருணை மிக்கவன், அன்பு மிக்கவன். நிச்சயமாக நீ நாடியதை செய்வாய். யா அல்லாஹ், மற்றவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்களாகவும் தான் நேர்வழி பெற்றவர்களாகவும் எங்களை ஆக்கியருள்வாயாக. ஆமீன். வழி கெட்டவர்களாக வழி கெடுப்பவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. உன்னுடைய நேசர்களோடு இணக்கமுடையவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன். உனது பகைவர்களோடு பகைமை கொள்பவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன். உன்னை நேசித்தவர்களை உன் நேசத்திற்காக நாங்கள் நேசிக்கின்றோம். உன் படைப்புகளில் உனக்கு மாறு செய்பவர்களோடு உன்னுடைய பகைமையின் காரணமாக விரோதம் கொள்கின்றோம். யா அல்லாஹ், துஆ செய்வது எங்களுடைய வேலை, அதை அங்கீகரிப்பது உனது வேலை. இது என்னுடைய முயற்சி. உன்மீதே எங்களுடைய காரியங்களை பரஞ்சாட்டுகின்றோம்.
யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஒளியை உண்டாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் என்னுடைய கபரை ஒளிமயமானதாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் என்னுடைய முன்புறமும் என்னுடைய பின்புறமும் எனது வலப்புறமும் இடப்புறமும் எனக்கு மேலேயும் எனக்கு கீழேயும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். எனது எல்லா புறங்களையும் ஒளிமயமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் என்னுடைய செவியில் என்னுடைய பார்வையில் என்னுடைய முடியில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் என்னுடைய மேனியில் என்னுடைய தசையில் என்னுடைய இரத்தத்தில் என்னுடைய எலும்புகளிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் என்னை ஒளிகை என் அனைத்து உறுப்புகளையும் ஒளிமயமாக ஆக்குவாயாக. எனக்கு ஒளியை வழங்கி அருள்வாயாக. எனக்கு ஒளியை ஏற்படுத்தி தருவாயாக. ஆமீன். கண்ணியத்தை போர்வையாக கொண்ட அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். மேலும் அவனது சொல் கண்ணியமானது. சிறப்பும் கண்ணியமும் உடைய அவனுடைய சிறப்பையும் கண்ணியத்தையும் அளித்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்துவது பரிசுத்தமான அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அருட்கொடையும் உபகாரமும் தேவனாகிய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். சிறப்பும் ஈகையும் உடைய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். மாண்பும் ஆட்சியும் பொருந்திய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். இவ்வாறாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரங்களில் துஆ செய்து வந்ததாக ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் 249வது பக்கத்தில் முன்தஹப் என்ற கிதாபில் இருக்கின்றது. ஹசரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் இரவில் கண் விழித்து லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்ற துஆவை ஓதிய பிறகு, யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக, ஆமீன், அல்லது வேறு ஏதேனும் துஆ செய்தால் அவரது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். பிறகு ஒழு செய்துவிட்டு அவர் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுக வேண்டும். அவரது தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் அபு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபு ஃபாத்திமாவே, நீர் என்னை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்ற நாடினால் அதிகமாக சஜ்தா செய்து கொள்வீராக, அதாவது அதிகமாக தொழுது கொள்வீராக என்று கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். கியாமத்துடைய நாளில் அடியாண்டுடைய அமல்களில் எல்லாவற்றிற்கும் முன்பாக தொழுகையை பற்றிய கேள்வி கேட்கப்படும். தொழுகை சரியாக இருந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டுவார், தன்னுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வார். தொழுகை வீணாகி இருந்தால் அவர் தோல்வி அடைந்து நஷ்டமடைந்து விடுவார். பரலான தொழுகையிலே குறைந்தால் பரலின் குறைகளை நிவர்த்தி செய்ய என்னுடைய அடியாண்டம் நஃபில்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். நஃபில்கள் இருந்தார் அல்லாஹு தாலா பரலுடைய குறைகளை பூர்த்தியாக்குவான். அதற்கு பிறகு இந்த விதமாக மீதமுண்டான அமல்கள், நோன்பு, ஜக்காத்து போன்றவைகளின் கணக்கு வழக்கு நடைபெறும். அதாவது பரல நோன்புகளின் குறை நஃபில் நோன்புகளால் நிவர்த்தி செய்யப்படும், பரலான ஜக்காத்தின் குறை நஃபிலான தான தர்மத்தால் நிவர்த்தி செய்யப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நூல் திர்மிதி. ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 நபர்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான். அவர்களை பார்த்து எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றான். அவர்களில் ஒருவர் தனது தோழர்களில் அனைவரும் போர் மைதானத்திலிருந்து ஓடிவிட்டாலும் தனியாக நின்று அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடி போரிடுபவர். பிறகு அவர் ஷஹீதாகி விடலாம், அல்லது அல்லாஹு தாலா அவருக்கு உதவி செய்து வெற்றியை கொடுத்து விடலாம். அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்தில், என்னுடைய இந்த அடியானை பாருங்கள், எனது பொருத்தத்திற்காக வேண்டி எவ்விதத்தில் மைதானத்தில் தனித்து போரிடுகிறார் என்று கூறுகிறான். 2ஆம் நபர், அவருக்கு அருகில் அழகிய மனைவி இருந்து அழகிய மிருதுவான படுக்கையும் இருந்து இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையிலே ஈடுபடுகிறார். அல்லாஹு தாலா பாருங்கள், தனது ஆசைகளை விட்டுவிட்டு என்னை ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றார், அவர் விரும்பினால் தூங்கி இருக்கலாம் என்று கூறுகின்றான். 3ஆம் நபர் ஒரு கூட்டத்தோடு பயணம் செய்கிறார். அந்த கூட்டத்தினர்கள் இரவு நெடுநேரம் விழித்து தூங்கிவிட்டார்கள். அவர் மட்டும் கடைசி இரவிலே உள்ளம் விரும்பியோ விரும்பாமலோ தஹஜ்ஜத் தொழுகைக்கு நின்று தொழுகிறார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி தர்ஜிப்.
ஹசரத் சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்து, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நீங்கள் மரணமாகியே தீர்வீர்கள். நீங்கள் எந்த அமல் செய்தாலும் அதன் கூலி தங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் யாரை நேசித்தாலும் இறுதியாக ஒரு நாள் அவர்களை விட்டு பிரிய வேண்டியது ஏற்படும். அறிந்து கொள்ளுங்கள், முஃமினுடைய சிறப்பு தஹஜ்ஜுடைய தொழுகையிலே இருக்கின்றது. முஃமினுடைய கண்ணியம் மக்களை விட்டு அவர் தேவையற்று இருப்பதிலேயே இருக்கிறது என்று கூறினார்கள். நூல் தப்ரானி தர்சீப். ஹசரத் அதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் கண்ட ஆச்சரியமான விஷயம் ஏதேனும் எனக்கு கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த விஷயம்தான் ஆச்சரியமாக இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் இரவில் என்னிடம் வந்தார்கள். என்னுடனேயே எனது விரிப்பில் படுத்து கொண்டார்கள். பிறகு என்னை விட்டுவிடு, எனது இறைவன் நான் வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு விருப்பிலிருந்து எழுந்து ஒழு செய்து தொழுகைக்காக சென்று விட்டார்கள். கண்ணீர் அண்ணனாரின் புனித நெஞ்சு வரை வழிந்தோடும் அளவுக்கு அழ ஆரம்பித்து விட்டார்கள். பின்பு ருக்கு செய்தார்கள். அதிலேயும் அவ்விதமே அழுது கொண்டிருந்தார்கள். பிறகு சஜ்தா செய்தார்கள். அதிலேயும் அவ்விதமே அழுது கொண்டிருந்தார்கள். தங்களது தலையை உயர்த்திய பிறகும் அழுது கொண்டே இருந்தார்கள். ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி அழைக்கும் வரை இந்த நிலை தொடர்ந்தது. அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் ஏன் இவ்வளவு அழுது கொண்டே இருக்கின்றீர்கள்? தங்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டனே, அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே என்று நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று அவர்கள் கூறிவிட்டு ஆலை என்றான் அத்தியாயத்தின் இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லார்லை என்று தொடங்கக்கூடிய ஆயத்து முதல் கடைசி வரையுள்ள திருவசனங்கள் வரை இன்று இரவில் என் மீது அல்லாஹ் இறக்கியுள்ள நிலையில் நான் எவ்வாறு வணங்காமல் இருக்க முடியும் என்று கூறினார்கள். நூல் இப்னு ஹிப்யான். ஹசரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் இரவில் தூங்குவதற்காக வேண்டி விரிப்பிற்கு வரும்பொழுது இரவில் தஹஜ்ஜுக்கு எழுந்து தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தில் படுத்து தூங்குகிறார் என்றாலும் அவருக்கு தூக்கம் மிகைத்து விட்டதால் சுபுஹுடைய நேரத்தில் தான் கண் விழித்தார். அவருக்கு அவரது எண்ணத்தின் பிரகாரம் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுத நன்மை கிடைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ், அவரது தூக்கம் அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு வெகுமதியாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சிறப்புமிக்க தஹஜ்ஜுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தொடர்ந்து தொழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் முஃமினான முஸ்லிமான அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். தஹஜ்ஜுடைய தொழுகையின் நேரத்தில் ஓதக்கூடிய துவா. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும். வானங்களும் பூமியும் அவற்றில் இடைப்பட்டவைகளும் நீயே ஒளியாக இருக்கின்றாய். உனக்கே புகழ் அனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும். நீயே மெய்யானவன். உனது வாக்குறுதி மெய்யானது. உன்னுடைய சொல் மெய்யானது. உன்னை நாங்கள் சந்திப்பது உண்மையானது. சொர்க்கம் உண்மையானது. நரகமும் உண்மையானது. யுக முடிவு நாளும் மெய்யானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெய்யானவர்கள். நபிமார்கள் மெய்யானவர்கள். யா அல்லாஹ், உனக்கே கட்டுப்பட்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்தேன். உன்னையே நம்பினேன். உன்னிடமே மீள்கின்றேன். உன்னை கொண்டே வழக்குரைக்கின்றேன். உன்னிடமே தீர்ப்பு கோருகின்றேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்யவிருப்பதையும் நான் இரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. ஆதாரம் புகாரி.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்துக்கு எழுகும்போது இந்த துஆவை ஓதுவார்கள். இன்னும் வானத்தின் பக்கம் முகத்தை திருப்பி சூரா ஆலா இம்ரானில் 3வது சூராவில் கடைசி ஐன் இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி என்று தொடங்கி லஅல்லக்கும் துஃப்லிஹூன் வரை ஓதுவார்கள். அதை ஓதிய பிறகு அல்லாஹு அக்பர் 10 தடவையும், அல்ஹம்துலில்லா 10 தடவையும், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி 10 தடவையும், சுபஹான மலிக்குல் குத்தூஸ் என்று 10 தடவையும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 10 தடவையும் ஓதுவார்கள். பிறகு கீழ்கண்ட துஆவை 10 தடவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் லீக்கித் துன்யா வலீக்கில் யௌமல் கியாமத்தி. யா அல்லாஹ், இம்மை மறுமையின் துன்பத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மேற்கண்டவற்றை ஓதிவிட்டு பிறகு தஹஜ்ஜத் தொழுகையை ஆரம்பம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் துஆக்களை சரியான முறையில் அல்லாஹ்விடம் கேட்டு நமது ஹலாலான தேவைகளையும் கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறிய துஆக்கள். இந்த ஆயத்துக்களை ஓதி துஆ செய்தால் அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான நன்மைகளை தருகின்றான். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹமத் என்னும் பேரருளை தந்தல்வாயாக. நிச்சயமாக நீ பெரும் கொடையாளனாக இருக்கின்றாய். 3வது சூரா 8வது வசனம். மேலும் 3வது சூரா 9வது வசனத்தில், யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மனிதர்களையெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான். இன்னும் 3வது சூரா 16வது வசனத்தில், யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன். 3வது சூரா 38வது வசனத்தில், யா அல்லாஹ், உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை தந்தருள்வாயாக. ஆமீன். நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியோ ஏற்பவனாக இருக்கின்றாய். 7வது சூரா 23வது வசனம். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்தல் புரிவாயாக. ஆமீன். 7வது சூரா 89வது வசனத்தில், யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக. தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிகவும் மேலானவன். 7வது சூரா 126வது வசனத்தில், யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக. முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. மேலும் எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன். 7வது சூரா 156வது வசனம். இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே தந்தல்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்கி இருக்கின்றோம். 14வது சூரா 40வது வசனம். யா அல்லாஹ், என்னுடைய தொழுகையை நிலைநிறுத்துவோராகவும் என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். 14வது சூரா 41வது வசனம். யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த மறுமை நாளில் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். 17வது சூரா 24வது வசனம். யா அல்லாஹ், நான் சிறுபிள்ளையாக இருந்தபொழுது என்னை பரிவோடும் பாசத்தோடும் வளர்த்த என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்ததைப் போல என்னையும் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. 18வது சூரா 10வது வசனம். யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தந்தருள்வாயாக. ஆமீன். 20வது சூரா 25 முதல் 28 வசனங்கள் வரை. யா அல்லாஹ், எனக்காக என்னுடைய நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி வைப்பாயாக. ஆமீன். என்னுடைய காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கி வைப்பாயாக. ஆமீன். என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவித்தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், என்னுடைய சொல்லை விளங்கி அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்னுடைய நாவை சரியாக்குவாயாக. ஆமீன். அடுத்து நல்ல கல்விஞானம் வளர 20வது சூறாவில் 114வது வசனத்தில், யா அல்லாஹ், கல்விஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்ற துஆ இருக்கிறது. இதனை அதிகமாக கேட்க வேண்டும். படிக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு
இந்த 2 துவாக்களையும் கற்றுக் கொடுத்து அதிகமாக தினமும் ஓதி வரக்கூடிய அவர்களுக்கு கற்றுக்கொண்டு வளமையாக ஓத சொல்லி வற்புறுத்தி துவா செய்ய சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நாவில் அல்லாஹு தாலா கல்வி ஞானத்தை தருவான். அல்லாஹு தாலா நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை தந்தருவானாக. ஆமீன். இதுபோல சிறந்த துவாக்கள் குரான் இருக்கின்றன. அதனை எடுத்து தனியாக ஒரு பயான் இருக்கிறது. நம்முடைய பயான் சேனலில் சென்று அந்த துவாக்களையும் பார்த்து பயனடையுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு துவாக்களுக்கு ஆமீன் கூறிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கொடியை தந்தல்வானாக. ஆமீன். நாம் அனைவரும் சரியான முறையில் 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். குரானை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அனுதினம் அழகிய முறையில் ஓதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். பயான்கள் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் பிறருக்கும் கற்றுத்தரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கேட்டதை வழி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கொடியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.